Yes, people, welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். இன்னொரு எபிசோட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிரேக் அரட்டைகளுக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். லாஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் அரட்டைகள் வந்து போன இன்டர்நேஷனல் பிரேக் போது போட்டிருந்தோம். நானும் அரியரன் ரோம் போட்டிருந்தோம். நீங்களாம் நல்லா பார்த்து கமெண்ட்ஸ் போட்டீங்க. இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு நேத்தே பண்ணிருக்கணும். நான் டிராவல் பண்ணியிருந்தேன், அவரும் டிராவல் பண்ணியிருந்தாரு. பட் இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி வீடியோ போடுறான். ஐயா நமஸ்காரம். என்ன சௌக்கியமா? நல்லாயிட்டு உண்டு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நாள்ல செல்சி வந்துடும் திரும்ப. அது எப்படின்னா போன இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கேமே நம்மளுக்கு போட்டாங்க. இந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேம் நம்மளுக்கு தான். சோ என்னவோ ஒன்னும் பண்ண முடியாது, மாட்டிதான் ஆகணும். ஆமா, ஓகே. அது என்னன்னா இன்னொரு டான்ஜென்ட்ல போனோம்னா இப்போ இன்டர்நேஷனல் பிரேக் போது நாங்களாம் இந்தியன் ஃபுட்பால் எவ்வளவு கேவலமா இருந்ததுன்னு பேசணும். அதை விட கேவலமா போகுமான்னு யோசிச்சுக்கணும். அது வந்து எதுக்கு இந்த அது பேச வேண்டாம், விடுங்க. இது போறபடி போகட்டும். தட்ஸ் இட். ஆமா, அது என்னத்த சரி, அது ஒண்ணு. பட் ஓகே, செல்சி பத்தி தான் பேசணும் நம்ம. அப்கோர்ஸ் போன இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு லிவர்பூல் வெற்றியோட ஒரு சந்தோஷமா இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சோம். நம்ம இந்த இன்டர்நேஷனல் பிரேக் நம்ம வுல்வ்ஸ் வெற்றியோட நம்ம முடிச்சோம். ஆனா இந்த கடந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் தான். எப்படின்னா லைக் வந்து டீசெண்டா வின் பண்ணிருக்கோம். லைக் சில மேட்சஸ் இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3-0 ஜெயிச்சோம், அயாக்ஸ் வந்து 5-1 ஜெயிச்சோம், அப்புறம் ஸ்பர்ஸை ஜெயிச்சோம், அப்கோர்ஸ் வுல்வ்ஸை ஜெயிச்சோம். ஆனா அதுக்கு அப்புறம் வுல்வ்ஸ் ஜெயிச்சோம், வுல்வ்ஸ் மறுபடியும் ஜெயிச்சோம் அந்த கேரபோ கப்ல. அவருடைய கேடுகட் அது பயங்கர காமெடி. அதை பத்தி நம்ம பேசியாகும். அதுக்கு நடுவில் ஆமா, அதுக்கு நடுவில் கேரபாக்ட போய் 2-2 டிரா பண்ணோம் கேவலமா. அதுக்கப்புறம் சண்டர்லாண்ட போய் 2-1 தோத்தோம் ஹோம்ல. அந்த டிசர்வ் லாஸ் தான் சண்டர்லாண்டோட, டிசர்வ் டிரா தான் கேரபாக்கோட. சோ இந்த ஓவராலா இந்த செட் ஆஃப் ஃபிக்ஸ்டர்ஸ் நீங்க எப்படி பாத்தீங்க? அண்ட் வந்து இப்போ வந்து செல்சி இப்போ கரண்ட்லி 3rd இருக்காங்க, பிஹைண்ட் மேன் சிட்டி அண்ட் ஆர்சனல். 6 points பிஹைண்ட் ஆர்சனல் அண்ட் 2 points பிஹைண்ட் சிட்டி. சோ நீங்க எப்படி ஓவராலா பாக்குறீங்க? ஆக்சுவலி ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக்லாம் நமக்கு பிரச்சனை தான் ப்ரோ. நமக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு பல வருஷமாவே. அது மோசமான சீசனா இருந்தாலும் சரி, நல்ல சீசனா இருந்தாலும் சரி. ஸோ அப்படிதான் நமக்கு அமைஞ்சுது. ஈவன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட நமக்கு ஆரம்பிச்சது இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சுது. அப்ப ஆஞ்சேக்கு வந்து ஒரு பொதாத காலம், ஓகேவா, மாட்டின்னு இருந்தாரு. நம்ம மிஸ்டர் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அவர் பேர் தெரியல எனக்கு, ஒரு மாஃபியா ஓனர்ட்ட தெரியாதனா மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு சேரிட்டி எஃப்சி, நல்லா ஆடாத பிளேயர், நல்லா டீமுக்கு, நல்லா ஆடாத கோச்சுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுப்போம். அப்பதான் அந்த அமோதிமுக்கு கொடுத்தோம். நம்ம வாரி வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஆஞ்சேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப் கொடுத்துருவோம் நம்ம இந்த மேட்ச்ல. அவன் டக்கு என்ன பண்ணுவான், தான் ஜாபை தக்க வச்சுப்பான்னு பார்த்தேன். ஆனா வந்து என்ன பண்றது, அவரே குழி தோண்டி அவரே விழுந்துகிட்டாப்ல. மேட்ச் ஃபுல் டைம் முடியும் போது சாக் பண்ணி அவரை அனுப்பிச்சிட்டாங்க. என்னன்னா அன்னைக்கு மேட்ச் என்சோ மாரஸ்கா வந்து சஸ்பெண்டட், ஓகேவா, சஸ்பெண்ட் ஆயிருந்தாப்ல. கிட்டத்தட்ட நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஓனர் இங்க லெஃப்ட்ல உட்காந்துக்காப்புல, நம்ம என்சோ மாரஸ்கா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி உட்காந்துக்காப்புல. ஒவ்வொரு கோல் அடிக்கும் போது என்சோ மாரஸ்கா அங்கேயிருந்து கத்துறான், அப்படியே முளைக்கிறான். அந்த வழியில மாதிரி தான் அப்படியே நிறைய என்கிட்ட திரும்புவாங்களேடா அப்படின்ற மாதிரிதான் ஆஞ்சே பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருடி 90 இவர் அங்க முறைச்சு பார்க்க ஒரே கூத்துதான். அதான் எப்படின்னா ஆஞ்சே வந்து அங்கேருந்து பாக்குறான், என்ன செய்ய போறான் 90 மினிட்ஸ்க்குள்ள. 90 மினிட்ஸ்க்குள்ள 80 மினிட்ஸ்க்குள்ளே போயிட்டான், உள்ள போய் ட்விட்டர் எடுத்து, அதான் அவன் தானே அட்மின் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ட்விட்டருக்கு ஓனர். 20 நிமிஷம் ஓனர் சேர் காலியா இருந்துச்சு. சரி ஓகேடா, ஏதோ நடக்க போகுது முடிச்சு விட்டாங்க. கரெக்டா பார்த்து ஆஞ்சேவை சாக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. தென் அதுக்கு நல்ல ஒரு கேம் ஆக்சுவலி நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன கேம் நடந்துச்சு சரி ஞாபகம். அந்த கேம் பார்த்தோம்னா 3-0 பார்க்க நல்லா இருந்துச்சே தவிர நிறைய மிஸ்டேக் பண்ணோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். அவங்க கேட்ட நேரம் எதுவுமே டார்கெட்டோ அடிக்கல. ராபர்ட் சான்சஸ் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நம்மளும் நிறைய மிஸ்டேக் பண்ணோம். குறிப்பா 2 பேரை பத்தி பேசியானோம், அவங்களை பத்தி நம்ம கடைசியில வருவோம். பட் கண்டினியூ பண்ணுங்க. அதான் ஆக்சுவலி வந்து என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட், பட் இது வந்து நோனோ கிரியேட் பண்ண டீம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிட்ட லோ பிளாக்கான டீம். அதை தூக்கி அஞ்சே மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் ஹைலைன் ஆடுற ஆள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? இது மட்டும் இல்லாம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிளேயர்ஸ் வாங்கிட்டு வந்தான் பிரேசில்ல இருந்து, போட்டாஃபாகோல இருந்து. 3 10 மாதிரி ரொம்ப கம்மியாயிட்டு. அது நோனோட்டு பேசவே இல்லையா ஓனர். அப்ப தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஸோ அப்படிப்பட்ட டீம், ஒரு கொலாப்ஸான டீம் திருப்பி ஆஞ்சேட்ட கொடுத்த ஆஞ்சாவை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நியூ மேனேஜர் பவுன்ஸுங்கிறதுக்கு ஒரு ஸ்பார்க் கூட வரல. சொல்லப்போனா நமக்கு அது ஈஸியா இருந்துச்சு அந்த மேட்ச். நமக்கு கரெக்டா வந்து நான் நினைச்சேன், ஓகே ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக் மோசமா தான் நமக்கு அமைஞ்சிருக்கு, பட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து என்னதான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்ற மாதிரி
தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு என்ன அமைஞ்சது நமக்கு கரெக்டா ஐயாக்ஸோட 5-1. அயாக்ஸோட வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அயாக்ஸ் ஹேட் வெரி பேட் ரன் ஃபார் அ வைல். ஸோ இந்த மேட்ச் நமக்கு வந்து ஆமா. நல்ல ஒரு எனக்கு இருந்தாலும் ஏன்னா நம்ம ரீசெண்டா அந்த பயர் மேட்ச்க்குமே எனக்கு ஒரு ஃபியர் வந்துட்டு ப்ரோ எனக்கு. ஏன்னா ரொம்ப நம்பிக்கையா பார்த்த மேட்ச் போட்டு இப்போ பொழந்துட்டாங்க. அயாக்ஸ் கேம் அந்த கேம்க்கு அப்புறமா இல்ல 2 கேம்க்கு அப்புறம் ஜான் ஐட்டிங்கா அவங்களே சாக் பண்ணி விட்டாங்க. ஆமா நமக்கு வந்து இப்ப வந்து வாழ்க்கையை புடுக்க ஆரம்பிச்சிட்டோம், மறுவாடு கொடுக்கறது இல்லைன்ற மாதிரி. இருங்க ஆமா. வருவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவோம். அதுக்கு இருக்கு தனியா ஒரு இருக்கு. அயாக்ஸோட வி ஹேட் அ குட் கேம். ஏன்னா வந்து பெனால்டி கிடைச்சது, என்சோ பெனால்டி எடுத்தான். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நல்லாவே போச்சு நமக்கு. ஈவன் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடையாது, எல்லாரும் கோல் ஸ்கோர் பண்ற சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதுல எனக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு early red card வந்துச்சு, நமக்கு நல்லாவே உதவி செஞ்சது. ஃபார் ஒன்ஸ் நமக்கு ரெட் கார்டு வரலையே. ஆக்சுவலிங்க இன்னொன்னு செல்சியை பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு வரணும், அந்த மேட்ச்ல வரணும். ஆமா யாருக்கு வந்தா என்ன, அது ஒரு ட்ரெடிஷனலா அமைஞ்சு போச்சு. அதாங்க. ஸோ அதுதான் எனக்கு அந்த மேட்ச்ல வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னா, வி ஹேட் அ குட் கேம். என்சோ ஃபெர்னாண்டஸ் ஒரு பெனால்ட்டி எடுப்பான், அடுத்தது பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனால்ட்டி கன்சிடர் பண்ணுவான். என்சோ ஒரு கேப்டன் அப்படி நீ எடுப்போ அப்படின்னு அந்த ஒரு அந்த நேஷனல் டீம் ரைவலிலாம் அசைடு வச்சுட்டு ஒரு கேப்டனா ஒரு நடந்துக்கிட்டது எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. எஸ்டோ வந்து இன்னும் நானா இருக்கணுமா சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொல்றது, அவன் ரொம்ப யங்ஸ்டர். நம்ம ஏன்னா அதுக்கு ஸ்பினிஷா இருக்காங்க டீம்ல, கொடுத்துருக்கலாம். பட் எஸ்டோவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப சின்ன பையன், அவனை வந்து அடாப்ட் பண்றதுக்கு நம்ம டீம் பிளேயர்ஸே ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. ஃப்ரம் ரீஸ் ஜேம்ஸ், டோஸ்வின், அன்சோ ஃபெர்னாண்டஸ், அந்த மாதிரி சீனியர்ஸ் பிளேயர்ஸ்லாம் அடாப்ட் பண்ற டைம் எனக்கு ரொம்ப ஐ மீன் இந்த எப்படி சொல்றது, வானத்தை போல படம் மாதிரி தான். ஸோ அது மாதிரி தான் வந்து நமக்கு என்சோ எஸ்டோவை வந்து அடாப்ட் பண்ண. இது வேற எதுவும் இல்ல மக்களே, இது ஏன் நீங்க இது எப்படி ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க கேட்கலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 தருதலைங்க ஒரு பண்டிகை கேவலமா சண்டை போட்டாங்க. ஒரு எஃப்ஏ கப் மேட்ச்லயோ லீக் கப் கேரபோ கப் மேட்ச்லயோ. அங்கேருந்து இதை பாக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. ஏன்னா வந்து ஓகே பெனல்டி அடிச்சா ஜெயிச்சா அந்த கேமை தவிர்த்து அந்த நீங்க சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்க இதெல்லாம் என்னடா டீம் இது 2ஆம் கிளாஸ் குழந்தைங்க மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்பீங்க. அங்கே நீங்க வரத்துக்கு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது. சோ நல்ல ஞாபகம் இருக்கு, எவர்டன் மேட்ச் நினைக்கிறேன். மடுவக்கே வந்து குறுக்க வந்து இது பண்ற பாப்பல எவர்டன் சாரி எவர்டன் அந்த மேட்ச் 6-0 எடுத்திருப்போம். அந்த மேட்ச் ஃபார்ம் எடுக்காம கூட வந்திருக்கலாம். பட் மடுவக்கே நிக்கோலா ஜாக்சன்லாம் அப்படி இருந்த டீம் இப்போ வந்து நீ எடுத்துக்க கூடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே இந்த டீம் வந்து ஒரு செட் ஆஃப் வைப்ல இருக்கு, நல்ல எல்லாருமே ஒரு சேம் பேஜ் இருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே எவ்வளவோ பிரச்சனைகள் சந்திச்சிட்டோம், ஓகே இட்ஸ் ரியலி குட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான மேட்ச் நடந்துச்சு. ஐ திங்க் உல்ஃப்ஸா சுந்தர்லாண்டா தெரியல, உல்ஃப்ஸோ தண்டல். இருங்க வர அன்னைக்குதான் வந்து நான் அனிப்ரோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்லாம் வந்து வாட்சலாங் பண்றோம். ஃபர்ஸ்ட் 4 நிமிஷத்துல கர்னாச்சா கோல் அடிக்க, கர்னாச்சா வந்துட்டா ஃபார்முக்கு வந்துட்டான், சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கர்னாச்சா ஒரு செலிப்ரேஷன் போடுவான் இந்த சைட்ல போயிட்டு, என்ன செலிப்ரேஷன் போடுவான் உட்காரவாப்ல. ஸோ நல்லா போச்சு. அதான் நமக்கு வந்து எங்க வேணும்னா நம்ம கிட்ட தான் வெளிப்படையா காமிச்சிட்டோம். த்ரோ பால்ன்றது நமக்கு வந்து பெரும்பாலும் ஈஸியா கன்சிடர் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லா அப்போனன்ஸுக்கும் தெளிவா தெரிஞ்ச ஒரு வீக்னஸ். ஓகேவா, அப்படிதான் அவனும் ஆரம்பிச்சாங்க. ஒரு த்ரோ பாலை போட்டாங்க, கோல் அடிச்சு விட்டாங்க. 1-1 இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நம்ம பெருசா ஒன்னும் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணல. ஏன்னா இந்த லாங் த்ரோல நான் ஒன்னு சொல்றேன், லாங் த்ரோல கண்டினியூஸா நான் என்ன பார்த்தேன்னா நம்ம ஏன் அவ்வளவு கன்சிடர் போடுறாங்க எனக்கு அப்புறமா தெரிஞ்சு. ஏன்னா வந்து எல்லாரையும் தூக்கி ஃப்ரண்ட் போஸ்ட்ல போடுறோம், பேக் போஸ்ட் அப்புறம் மார்க் பண்ணுவான். எல்லாரையும் தூக்கி ஃப்ரண்ட் போஸ்ட்ல போட்டு அது பால் ஜெயிச்சா ஓகே, பால் ஜெயிக்கலன்னா பின்னாடி எவனும் சப்போர்ட் இல்ல. அதேதான் கோல பாக்குற சொன்னா எனக்கு 2-3 பேர் அவ்வளவு ஃப்ரீயா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வந்துருக்கலாம். அது என்னன்னா ப்ரோ ஆக்சுவலி அந்த வீக்னஸ் வந்து நமக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கு. அது ஏன் இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கின்றது அந்த மேட்ச் வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அவர் சொல்றாரு, வெளிப்படையாவே சொல்லிட்டாரு என்சோ மாரஸ்கா, we had some issues against throw balls, set pieces. அது வந்து அதுவும் நீ சொல்ற ஆனா ஏத்த மாதிரி நீ செய்ய மாட்டீங்கறியே. ஓகே செட் பீஸ் கோச் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் அல்டிமேட்லி as a manager நீ வந்து ட்ரில் பண்ணல பிளேயர்ஸ் குள்ள, அத பண்ணவே இல்ல. ஒரு ரிப்பீட்டிங் பேட்டர்ன், ஏன்னா ரிப்பீட்டிங்கா அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணி அதே மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட்ல ஓவர் கமிட் பண்ணாங்கன்னா அது ஓ மேல தானே. ஓ மேல தப்பு, செட் பீஸ் மேல கோச் மேல தப்பு. பட் அது நீ என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்ச அப்படின்ற ஒரு, ஏன்னா மேட்ச் பை மேட்ச் ஒவ்வொரு கோச்சஸ், ஆப்போனன்ட் கோச்சஸ் எல்லாருமே த்ரோ பால் கண்டிப்பா நாங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஈவன் நம்ம ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் பிரேக் லிங்கன் மேட்ச் எடுத்துக்கோங்களேன், அவன் சொல்லிட்டே வந்தான் நாங்க ஸ்பெஷலா செல்சிக்காக த்ரோ பால் ரெயின் பண்ணி வந்திருக்கோம். செஞ்சாங்க, சும்மா சொல்லக்கூடாது, அவங்க சொன்னாங்க செஞ்சாங்க. அப்போ செஞ்சாங்க நாம தப்பிச்சு ஜெயிச்சுட்டு வந்தோம் எப்படியோ.
இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே மாதிரி சண்டர்லாண்ட் மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு. சண்டர்லாண்ட் சும்மா சொல்றோம், ஏன்னா நமக்கு வருஷம் ஒரு லெகேஷன் ஒரு டீம் வராங்கன்னா அந்த டீம் நம்ம வாரி வழங்குவோம். நம்ம இப்ஸ்விச் போன வருஷம், இந்த வருஷம் சண்டர்லாண்டு. ஸோ அப்படிதான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஈவன் இப்ஸ்விச்லாம் நம்ம வந்து உண்மையிலேயே சொல்ல வாரி வரலனாலும் சண்டர்லாண்ட் ஆக்சுவலி வேற லெவல் ஆடுறாங்க இந்த சீசன். நான் சும்மா சொல்லக்கூடாது, அந்த மேட்ச் நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. என் டீம் நல்லா ஆடி நினைச்சிட்டு இருந்தேன், பட் அவங்க வந்து அப்படிலாம் இல்ல. நாங்க அவங்க நல்ல டீம், பட் ஸ்டில் நம்ம தான் ஹோம் டீம் இருந்தாலும் நம்ம வந்து ஓகே நம்ம எடுத்து கஷ்டமான கேம் தான் ஆனாலும் ஜெயிப்போம் நாம நினைச்சோம். அதுதான் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு தெரியுமே, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான சென்டர் பேக் பேர் வந்து சப்பான் ஆனாங்க. அது அது யாரு சொல்லணுமா? டோசின் சலோபா. அதுவும் அதுவும் அந்த இன்ஜூரி டைம்ல, இன்ஜூரி 90th மினிட்ல வந்து அப்படியே கோழி பிடிக்கிற மாதிரி. ஆக்சுவலி அவங்க 2 பேர் ஒஸ்ட் பேர் நமக்கு அமைஞ்சிருக்கு. நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அனி ப்ரோட்டையும் நம்ம வருண் ப்ரோட்டையும் வாட்சன் சொல்லிட்டு, ஆஹா ப்ரோ அவங்க சப்பான் ஆகுறாங்களே சரியில்லையே, இது ராங் டைம் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும். சப்பான ஆனாங்க. அப்படியே இந்த அந்த காலத்துல கோழி பிடிப்பாங்க அது மாதிரிதான். அப்படி வந்துரு அப்படின்னு அப்படியே நிக்கிறான். டோஷின் நிக்கிறான், சோலபா நிக்கிறான். அவன் பாலை ஹோல்டு பண்ணி அழகா பொறுமையா எந்த தள்ளி விட்டான். அழகா வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. அப்படியே தள்ளி பிடிச்ச உட்காந்துட்டேன். டேய் என்னடா பண்ணீங்க, இது ஹோம் மேட்ச்டா, அது சொண்டலான்றா. அவன் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான்டா. ஐ திங்க் என் டீமை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா தோக்குற மேட்ச ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிற மேட்ச தோக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு எப்படின்னா இவங்களை வந்து திட்டினா வந்து ஒழுங்கா ஆடுறாங்க, சரி நல்லா ஆடுறாங்க அப்படின்னா மட்டம் ஆடுறாங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன ஒரு புரியாத எப்படி சொல்றது, கணிக்க முடியாத பைத்தியக்காரங்க சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா, சலாரப்படுத்த அது மாதிரிதான் இவங்களுக்கு கணிக்கவே முடியல எனக்கு வந்து. சோ அப்படிதான் எனக்கு அமைஞ்சது. ஏன்னா நம்ம நிறைய பிளேஸ் நம்ம கிட்டத்தட்ட அந்த மேட்ச் நிறைய மேட்ச் சான்சஸ் கிடைச்சது, கியூக்கு சான்சஸ் தான் கிடைச்சது, பினிஷ் பண்ணிருக்க முடியும். பட் நம்ம தான் புரியுதே, பினிஷ் பண்றது நமக்கு ஏக பொருத்தமா இருக்கே. சோ அதுதான் அந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் அந்த மேட்சுக்கு அப்புறம் யோசிப்பாங்க. வீக் பை வீக் நம்ம அந்த மேட்ச் தேர்டுக்கு போயிருப்போம், தேர்ட் செகண்டா போயிருப்போம். கிட்டத்தட்ட 10th 12th வந்துட்டோம் நம்ம கிட்டத்தட்ட. அடுத்தது வீக் பார்த்தா நான் அப்படியே உட்காந்துட்டேன், இந்த சீசன் எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு மிஸ்டர் தீவிரவாதி சீசன் ஞாபகம் வந்து எனக்கு. கிட்டத்தட்ட நமக்கு டிசம்பர் ஆல்மோஸ்ட் பிப்ரவரி வரைக்குமே இந்த 10th 12th வாக்கிங் போயிட்டு இருப்போம். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி எனக்கு ஏப்ரல் வரைக்குமே 11th தான் இருந்தோம், ஏதோ 5 மேட்ச் ஜெயிச்சு 6வது முடிச்சோம். சோ எனக்கு அது மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஒத்துக்கிறேன், வேற வழி இல்ல. ஒரு செல்சி ஃபேனா என்ன எதிர்பார்க்கணும்னா, நீங்க டாப் 6 ஒரு வாக்கிங் போயிட்டு இருங்க, ஆல்மோஸ்ட் டாப் 4 முடிச்சிடலாம் அப்படின்ற என்னுடைய ஒரு பாத்துவா இருந்துச்சு. இவங்க ஒரு மேட்ச் 12th பொசிஷன் வந்துட்டாங்க. அப்படியே மேல திரும்பி பாக்குறேன், சண்டர்லாண்ட் பார்த்தா அவன் மேல போயிட்டான், கிட்டத்தட்ட டைட்டில் ரேஸ்க்கு வந்துட்டான். டேபிள் அப்படி இருக்கு, அவ்வளவு பயங்கர டிஃபரன்ஸ். இப்போ 2-3 பாயிண்ட் கீழே ஒரு 10 பிளேஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கன்ஜஸ்டா இருக்கு டேபிள். ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஒரு மேட்ச் போலாம், தோத்தபடி கீழே போயிருவீங்க, டிராப் பண்ணாலும் இது அவ்வளவு அப்படி டேபிள் கச்சதான் இருந்துச்சு. அதான் அந்த டஃபஸ்ட் ஃபேஸ். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த டாப் 6 ரேஸே பார்த்த கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி தான் டைட்டில் ரேஸ்க்கே இப்போ ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. 6 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு, ஆர்சனலுக்கும் மற்ற டீம்ஸும் சொல்றேனே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாப் 8 ரேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட்ஸ் அது மாதிரி தான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் நமக்கு. அப்படி நமக்கு பட் எண்டாவது ரேங்கிங் தான் முக்கியம். நீ தோத்ததுதான் நீ அப்படியே எண்டா பண்ண யார்ட்டையும் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. இல்ல இது டஃப்பான டைம், டஃப்பான லீக்னு, நோ எக்ஸ்கியூசஸ். பட் யூ லாஸ்ட் அகேன்ஸ்ட் சந்தர்லாண்ட் அந்த ஹோம் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ். எப்போதும் போல நம்ம சொல்லி ஆகணும், செல்சி வந்து ஒரு மேட்ச் தோத்துட்டாலே ஒரு ஒரு ட்விட்டர் ஒன்று இருக்கு, இண்டி காலியான்னு ஆரம்பிச்ச இதையால லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்சோ மாரஸ்கா தலையை பார்த்துருப்பான், நான் என்னடா பண்ணேன் விட்டு விட்டாங்க சொல்லி ஆகணும். ஆக்சுவலி என்சோ மாரஸ்கா சொல்லி ஆகணும். அஸ் அ கோச் நான் வந்து அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு பண்ற பெரிய விஷயம். இந்த ஒரு மட்டமான டோஷின் சேலை வச்ச பேரை வச்சுட்டு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் டீம் வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் வந்து சம்பவம் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணி ஓட்டிட்டு இருக்காப்ல. இந்த டைம்ல வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்ம வந்து டைட்டில் ரேஸர் கிடையாது, ஆப்வியஸா டாப் 4 ரேஸ் தான். ஸோ கண்டிப்பா அந்த ஏற்றத்தாழ்வு அந்த ஒரு சிக்ஸாக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கத்தான் செய்யும். பட் அந்த நமக்கு இப்ப பேசுறோம், இப்ப நம்ம ரியலைஸ் பண்ண முடியுது. பட் அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
ஸோ ஆமா ஆமா கண்டிப்பா. வி ஷுட் பி ரெடி ஃபார் இட். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு நம்ம இதுல வந்து நம்ம டீம்லயே எக்ஸ்பீரியன்ஸா ஒரே ஆள்னா அது டோஷின் மட்டும் தான். வயசு ஐ மீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் சொல்றேன். இருக்கும் பட்சத்துல நம்ம டீம்ல வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வரும். இந்த மாதிரி சில மேட்சஸ் நம்ம தோப்போம், சில மோசமான சில சின்ன சின்ன டீம்ஸ் தோக்க தான் செய்வோம். அது தோத்துட்டு தான் இருக்கும் கடந்த 2-3 இயர்ஸா. வி ஷுட் பி ரெடி ஃபார் இட். அது எந்த டீமோட இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ சண்டர்ல மேட்ச் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதான். வி டோன்ட் நீட் டு. அது நீங்க சொல்றீங்களா இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அதை நான் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து என்ஜோ மனசுக்கு எனக்கு கெஞ்சலாம் சென்டர் பேக் கொடுங்கடான்னு. ஆனா ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் அவங்க வந்து தனி உலகம். அது எப்படின்னா இது என்ன காமெடினா, கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உடனே 6 வருஷம் எக்ஸ்டென்ஷன் 6 வருஷம் எக்ஸ்டென்ஷன் இந்த மூதேவிங்களுக்கு. அது என்னன்னா ப்ரோ, ஆக்சுவலி அந்த 2 ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க இந்த லாரன்ஸ் ஸ்டீவன்ஸை பார்த்தா மொனாக்கோல அசிஸ்டன்ட் ஸ்போர்ட் டைரக்டரா இருந்தவன். இவன் மட்டும் தான் ஸ்போர்ட் இருந்தான். நம்ம பால் வின்ஸ்டான்லி மட்டும் தான் பிரைட்டன்ல இருந்தான். அவங்களே அந்த ஒரு மிட் டேபிள் கிளப்போட மென்டாலிட்டி இருப்பாங்க. எனக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் கிளப் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம், அப்புறம் என்ன பெருசா அந்த டீமுக்கு தேவைப்பட போகுது, அப்ப இதுக்கு இருக்கிறத வச்சு ஓட் அப் பண்ணிட்டாங்க. சோ இது ஒரு ப்ராப்பர் பேக் கிடையாது. அவன் என்ன பெருசா கேட்டா ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் லோன்லயாச்சும் வாங்கி கொடுங்க. ஓகே நீங்க வந்து பாசிட்டிவ் ஸ்பெண்டிங் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றீங்க, பட் நீங்க ஒரு ட்ரை லோன்ல வாங்கி கொடுங்க, ஒரு தேர்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் வாங்கி கொடுங்களேன். சம்ஹவ் வி கேன் மேனேஜ். நீங்க பொரோனாட்டே வாங்கி கொடுத்தீங்க, ஓகே அவன் பெருசா யூஸ் ஆகுறது இல்ல இப்போதைக்கு. ரொம்ப மேட்சஸ் தான் யூஸ் பண்றது இல்ல, கப் மேட்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாரி பொரோனாட்டை விட மலிவு வழி கோல் பால்மர் தான் சொல்லணும். சோ அதே மாதிரிதான் ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் எங்க ஏதோ ஒரு கண்ணு தெரியாத ஊர்ல போய் எடுத்துட்டு வா, பிரச்சனை கிடையாது. சின்ன பையனும் எடுத்துட்டு வா, அவன் மேனேஜ் பண்ணணும். நீங்க வந்து இப்ப லெஃப்ட் சென்டர் பேக்ல சலோபாவையும் ரைட் சென்டர் பேக்ல வந்து டோஷினையும் போடுறீங்க அப்படின்னா எத்தனை மேட்ச் நம்ம அசிங்கப்படுறது. அது எப்படின்னா இந்த பயர்ன் மேட்ச்க்கு முன்னாடில இருந்து தெரிஞ்சுட்டு எனக்கு 2 பேர் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அது முக்கியமா டோஷன் இறங்கினாலே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. டோஷன் பக்கத்துல இறங்குறவன் ஹேட்டோவா இருக்கட்டும், சலோபாவா இருக்கட்டும், சொஃபோனாவா இருக்கட்டும், 3 பேருமே வந்து டோஷனால கஷ்டப்படுறாங்க. சோ அவனோட வீக்னஸ் அப்பட்டமா சீசன் ஸ்டார்டிங் தெரிஞ்சது. ஃபுல்ஹாம் மேட்ச் தெரிஞ்சது, பிரென்ஃபோர்ட் மேட்ச் தெரிஞ்சது, அது பயர்ன் மேட்ச் தெரிஞ்சது. இப்ப கூட மாத்திக்கலாம் என்ன பண்றது. சோ இட் இஸ் வாட் இட் இஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் மாத்திக்கணும் என்சோ மாரஸ்கா. இதை நான் ஒரு பாயிண்டா எடுத்து வச்சுக்கிறேன். டோஷனை கொஞ்சம் சப் ஆஃப்லேயே வச்சிருங்க, பெஞ்ச்லேயே வச்சிருங்க. அவன் எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கட்டும், பட் இஸ் ஹேவிங் எ பிக் வீக்னஸ். ஒரு ஒன் அவன் ஈஸியா விட்டுறான். அது மட்டும் இல்லாம சோ அவனோட பிளஸ் இஸ் ஹேவிங் குட் லைன் பிரேக்கிங் பாசஸ் எல்லாம் போடுவாப்ல, பட் டிஃபென்ஸா பிரச்சனை பண்றான். சோ ஈவன் அது அடுத்த மேட்ச் வரேன், அடுத்த மேட்ச் ஒன்று இருக்கு சொல்றேன். டோஷன் ஹேட்டோவும் இறங்கின மேட்ச். ஸோ அது யூசியல் மேட்ச் ஒன்று இருக்கு சொல்றேன், அது அடுத்தது அதை சொல்லுவோம் நம்ம. ஸோ அது கிளியர் கட்டா தெரிஞ்சது எனக்கு, அதனால ஹேட் எப்படி எஃபெக்ட் ஆனான்னு. ஸோ அதான் இதை முடிச்சிடுறேன். ஸோ டோஷனுடைய டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்னஸ் தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு இஸ் ஹேவிங் சம் எபிலிட்டி அண்ட் ஸ்டஃப், பட் ஆன் த ஃபீல்ட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. ஸோ அதான் வேற அது மட்டும் இல்லாம மற்றபடி கர்னாச்சோ கிட்டன்ஸை பத்தி சொல்லி அவனுக்கு பர்சனலா, பிகாஸ் கிட்டன்ஸ் ஹேட் சம் குட் கேம். கொஞ்சமா வர ஆரம்பிச்சான். கர்னாச்சோவும் கொஞ்சம் ஒரு ஸ்பார்க்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான் லிட்டில் பிட். எஸ்டாவா சொல்லவே தேவையில்லை, அவன் வந்து இறங்கினாலே ஒரு மேஜிக் பண்றான் அப்படின்ற மாதிரி எனக்கு. ஐ மீன் நமக்கு மட்டும் இல்ல ப்ரோ, அப்போன் ஃபேன்ஸ் முதல் ரைவல் ஃபேன்ஸ் கூட பாக்குறாங்க எஸ்டவா ஏதோ பண்ண போறான். ஏன்னா நீங்க பால்மர் இல்லாம யூ கைஸ் ஆர் வின்னிங் சம்ஹவ். ஒரு 2 பாயிண்டோ ஒரு 1 பாயிண்டோ 3 பாயிண்ட்ஸ் எடுத்துடுறீங்க. அதுக்கு ரீசன் எஸ்டவா தான். ஸோ எஸ்டவா இறங்கினாலே ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைக்கர் நமக்கு இல்ல, குஹியோ வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த மேட்ச் வரைக்குமே பார்த்தா வி ஹேட் சம் இது சம்ஹவ் மோட்டின் இருக்கும். அடுத்து உல்ஸ் கரபோ கப் தானே, கரபோ கப் உல்ஸ் அது அந்த மேட்சுக்கு வரேன். அந்த மேட்ச் உல்ஸ் ஆல்ரெடி இப்ப அதெல்லாம் பதாளத்துல இருக்காங்க. விக்டர் பெரேரா இப்ப கோச்சா இருந்தாப்ல. அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து கிட்டன்ஸ் ஆட் ரியலி குட் கேம். கிட்டன்ஸ் அந்த மேட்ச் தான் அவனோட மேட்சா அமைஞ்சது. ஏன்னா சம்மக்கு, ஏன்னா நான் அடிப்ரோ கூட சொல்லியிருந்தாரு லிவர்பூல் மேட்ச் தான் வந்து கிட்டன்ஸுக்கு ஏத்த கேம். அப்படி ஏன்னா ஆப்போனன்ட்ல ஓப்பன் ஆடுவாங்க, இந்த லோ பிளாக் போட்டு ஆட மாட்டாங்க. இந்த எந்த டீம்ஸ் ஓப்பனா ஆடுறாங்களோ கிட்டன்ஸ் இந்த மேட்ச் இறங்கணும். அப்படிதான் வில்ஸ் இறங்கினாங்க. வில்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆனாங்க, கிட்டன்ஸ் பிரிச்சு எரிஞ்சுட்டு. அதுவும் அந்த ஒரு த்ரோபால், நமக்கு எப்போயும் த்ரோபால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அன்னைக்கு ஆப்போனன்ட் ஒரு த்ரோபால் கொடுக்குறான், ஹேட்டோ ஒரு ஹெடர் அடிக்கிறான், ஒரு வச்சாம்பருங்க ஒரு லாங் ரேஞ்சர், சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அது கிட்டன்ஸே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அடிச்சுட்டு சமயம் வந்தான். பட் சொல்றேன் we had a good game. டிஃபென்ஸ்ல படு மட்டும் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, எந்த அளவுக்குன்னா ஒரு ரெண்டு ஹாஃப் மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3-0 போயிட்டோம், 3-0 சுலபமா போயிட்டோம். நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, சர்வசாதாரணமா ஆடுறோம். குல்ஸ் எதுவுமே பண்ணல. நாளைக்கு ரெலிகேட் போற டீம் அவனுங்க.
சரின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஓகே மத்தவங்கள கூட்டு வா, அந்த கைசர் என்ஜோல ஆறு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கிளவுன் ஷோ பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. இதுல இதோட பெரிய கிளவுன் சொன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருக்கான். அதாவது எப்படின்னா இன்ஜுரி சீசன் ஸ்டார்டிங் இன்ஜுரி ஆனா அப்படி அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். வந்தோடனே எல்லாத்தையும் சண்டை மூட்டி விட்டு 2 எல்லோ கார்டு வாங்கி ஒரு ரெட் கார்டு வாங்கினான். தேவையா சூப்பர்ரா லியம் டெலாப் நீ வந்ததுக்கு. ஆக்சுவலி நான் வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடி நம்ம தே காலி மூச்சுன்னு படம் வந்துச்சுல, அந்த படத்தை அர்ஜுன் தாஸ் சொல்லாப்ல அலாண்டோட மல்லித்தறிக்கு வஸ்து நான் வந்துட்டு அப்படின்னு டேலாக போட்டு திரும்பி வரான்னா என்ன ஆகும் தெரியுமான்ற மாதிரிதான் போட்டு விட்டு சொல்ல போனா அந்த மேட்ச் நான் பார்த்து டெட் கார்டு வாங்கினான் அப்படின்னா உங்க மேல நம்பிக்கை வச்சு இப்போ என் புத்தி செருப்பாலேயே அடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நேசமணி டெம்ப்ளேட்டை போட்டு டே இல்லாப்பு அருமை சூப்பரா பண்ணி கொடுத்த பாரு எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெட் கார்டு நமக்கே அது ரெட் கார்டுங்கிறது சாப்பிட மாதிரி ஆயிப்போச்சு. இப்படின்னா இன்ஜுரி ஆயிட்டு இன்ஜுரி ரெட் கார்டு வாங்குறான், இல்ல புதுசா எவனது வாங்குறான், இல்ல எல்லாத்துலயும் என்சோ மாஸ்க் வாங்கிட்டு போறேன், நீ நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் அமைஞ்சது. சோ பிளேயர்ஸ் வாங்கி போர் வச்சு போச்சு, சரி நானே வாங்குறேன் அப்படிதான் அமைஞ்சது. சோ somehow we had அந்த மேட்ச் ஒரு கரபோ கப் அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு இருந்துச்சு. அடுத்து கார்டிஃப் சிட்டியோட மேட்ச் இருக்கு நமக்கு. சிட்டியோட மேட்ச் ஒன்லி ரிமைனிங் நான் பிரீமியர் லீக் டீமோட நம்ம போட்டு வச்சிட்டாங்க, அதுவாவே இல்ல. சோ அது பாப்போம் என்ன ஏதுன்னு. ஒரு செமிஃபைனல் போல ஒரு நல்ல வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஸ்பர்ஸ் மேட்ச் வந்து நான் போன இன்ட்ரெஸ்ட் பேக் சொல்லிட்டு ஸ்பர்ஸ் மேட்ச் நீங்க சொல்லுங்க ஈஸியா 3 பாயிண்ட்ஸ் தான். பட் நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட வேணாம், தாமஸ் ஃபிராங்க் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க, தே ஹேட் சம் குட் சைனிங்ஸ் லைக் ஜாவி சீமன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி தாவி நமக்கு வர வேண்டிய அங்க போயிருந்திருக்கான் அப்படின்னு அந்த மேட்ச் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம அனிபரோட நைட்டு லேட் ஆச்சு. அதான் லாஸ்ட் மேட்ச் அன்னைக்கு அந்த அந்த ஐ திங்க் சாட்டர்டே ஆச்சு. அந்த மேட்ச் 5-0 முடிய வேண்டியதுங்க. எத்தனை சாவப்படுறதுக்கு ஐயோ எனக்கு வந்து ஏன்னா எப்படி சொல்றது தாமஸ் ஃபிராங்க் மாறிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஸ்பர்ஸ் வந்து இவ்வளவு கேவலமா ஆடுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் முக்கியமா ஒருத்தர் இருக்கார் ஜாவி சிமன்ஸ், நமக்காகவே ஆடினாப்ல அந்த மேட்ச் வந்து ரீஸ் ஜேம்ஸ் கிட்டத்தட்ட பொட்டம் போட்டான் ஜாவி சிமன்ஸ். ஐயோ சொல்லப்போனா கிட்டத்தட்ட ரெஸ்பெக்டே பண்ணல ஜாவி சிமன்ஸ். அவன்கிட்ட பால கொடுத்தா அவனே லூஸ் பண்ணிடுறான், நீ டிஃபென்ஸ் தான் பண்ண தவிர நானே கொடுத்துட்றேன், ஏன்னா அட்லீஸ்ட் உங்க கூட தான் ஆட முடியல, அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மேட்ச் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஜாவி சிமன்ஸ் ஆடிட்டு. சோ அதான் நான் அந்த மேட்ச்க்கு முடிவே பண்ணிட்டேன், ஜஸ்ட் மிஸ்ரா புல்லட் டாஜ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த எப்படி சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த மேட்ச் ப்ரோ சொல்லி அவனு ப்ரோ கைசிடோ அவன் டிஃபெண்டரா மிட்ஃபீல்டரா விங்கரா இல்ல ஸ்ட்ரைக்கரா என்ன தெரியல. நம்ம மூணுமே ஒரே ஆள் தான், நம்ம டிஃபென்ஸ் பண்ணதும் அவன் தான், மிட்ஃபீல்ட்ல ஓடுனதும் அவன் தான், அட்டாக்ல நம்ம கோல் வந்ததும் அவனால தான். சோ மொத்த இதுவும் அவன் தான். ஆக்சுவலி வேண்டவன் நினைக்கிறேன், வேண்டவன் ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் லூஸ் மிஸ் பாஸ் ஆயிரும், கைசிர போய் அவன் அடிச்சு தள்ளிட்டு உள்ள போயிட்டு ஒரு ஒரு படுத்து ஒரு கிராஸ் கொடுப்பான், ஜாவா போட்டு இதையாவது பினிஷ் பண்றா அப்படின்ற அதனால பினிஷ் பண்ணிட்டான். நல்ல வேலை பண்ண. ஆமா அது மாதிரி 2 சான்ஸ் விட்டேன். சோ அதான் அதுக்கப்புறமும் இருக்கு 90th மினிட்லாம் இருக்கு வர. சோ ஒரு ஒரு கைசிரா பார்க்கும் போதெல்லாம் சம்திங் எனக்கு வந்து காண்டே ஞாபகப்படுத்துறாப்புல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த டீமுக்காக அடிச்சு உழைக்கிற அந்த மனுஷன் தான். எனக்கு எப்படி சொல்றது கைசிரோ ஹேட்ஸ் மீ, நான் இன்னும் சொல்றேன் ப்ரோ, கைசிரோ ஹேட் இன்ஜுரி, இஸ் ஹேவிங் இஷ்யூஸ், இருந்தாலும் இஸ் கிவிங் ஃபுல் எஃபோர்ட்ஸ். நான் கிட்டத்தட்ட வந்து செல்சி பிளேயர்ஸ்ட கேட்டுற விஷயம் தான், யாரெல்லாம் மோசம் ஆடுறாங்களோ அந்த ஈவன் டோஷின் சலோபா அண்ட் சமோன் லைக் ஈவன் நிறைய பேர்ஸ் இருக்காங்க, ஈவன் கர்னாச்சோ கிட்டன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் ஜிக்ஸாக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தயவுசெய்து கைசிரா பார்த்து கத்துக்குங்க. இஸ் கிவிங் எவ்ரி அது ஒவ்வொரு மினிட் ஆஃப் செகண்ட் அவன் இறங்கினாலே ஓகே இந்த மேட்சஸ் வந்து அவன் இது பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி. நான் கிட்டத்தட்ட கைசூரை எப்பெல்லாம் செல்சி வந்ததுல இருந்து சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் இஸ் கிவிங் ஹிஸ் ஃபுல் எஃபோர்ட். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்க்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் கைசோட. ஐ திங்க் நான் ஏன் பர்சனலா பிரைஸ் பண்றேன்னா இஸ் ஹேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க 200K பேல வாங்க போறாப்ல, இட் டிசர்வ்ட் இட். ஸோ எவ்ரி மினிட் ஆஃப் கண்டிப்பா டிசர்வ் தான், இல்ல சந்தேகமே கிடையாது. வந்து கொடுத்த 115 மில்லியன் வந்து டோட்டலி வர்த் கண்டிப்பா. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பர்சனலி இஸ் பிக்கர் என்னை பொறுத்த வரைக்கும், டீமை பொறுத்த வரைக்கும் டிசர்வ் சம் கேப்டன்ஷிப் பேன் டூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மேட்ச் நமக்கு ஆல்மோஸ்ட் நல்லா தான் போச்சு, சும்மா சொல்லக்கூடாது. நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணோம், கர்னாச்சோ மிஸ் பண்ணா, ஜாவோ பெட்ரோ மிஸ் பண்ணா. ஸோ அதுவும் கடைசியில ஒரு லெவலுக்கு அப்புறம் ஹைலின் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பர்ஸ்ல, ஹைலின் ஆரம்பிச்சு ஆன்ஜியோட அந்த ஒரு ஆவி உள்ள புந்துச்சு தாமஸ் பிராங்க்குள்ள நிற்கும் போது கிட்டத்தட்ட விட்டு நிக்கிறாங்க. ஜாப் பண்ற ஆடுறா கிட்டன்ஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பாருங்க, ஐயோ
நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னும் சொல்ல முடியல. போன மேட்ச் தான் நல்லா ஆடினேன், என்ன ஆச்சு உனக்கு? இல்ல என்ன காமெடினா வுல்ஸ்ல அந்த மாதிரி கோல் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோலை விடுறான். அது எப்படி என்ன அதான் சொல்றேன். புரியல. இந்த இந்த கொஞ்ச நேரத்துக்கு சொல்லியிருந்தேனே, நல்லா ஆடினா கவுத்துறாங்க. சரி, நீ வந்து கவுக்குறதுல அப்ப நல்லா ஆடுறாங்க, இவங்க புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி தான். கிட்டன்ஸ் ஹேட் குட் கேம் அகைன்ஸ்ட் வுல்ஸ், பட் ஹேட் அ வெரி பிக் மிஸ். அட்லீஸ்ட் 2-0 முடிச்சிருந்தா கூட நமக்கு ஒரு ஆறுதலா வந்திருக்கும். 1-0 சம்பவ். அது மட்டும் இல்லாம ஸ்பர்ஸ் பெருசா வந்து அவங்க சான்சஸ் மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெருசா இன்டென்ட்டே இல்ல ப்ரோ. அது அவங்க ஹோம் கிரவுண்ட், ஒண்ணுமே இல்ல, எதுவுமே பண்ணல, நம்ம எதுவுமே பண்ண வரல. அது அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வேற. 3 பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் நம்ம, பட் இருந்தாலும் 3 பாயிண்ட்ஸ் விட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம. தென் நம்மளோட ஹோம் தான் அது, நம்மளோட 2வது ஹோம் தான் அது அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளோட 2வது ஹோம் தான் அது. ஆமா, நமக்கு போனாலே 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துரும். 3 பாயிண்ட் வந்துருவோம் நம்ம. ஸோ ஆப்வியஸா நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. தென் வி ஹேட் சம் யூஷுவல் கேம். காரபா கூட மேட்ச் கரெக்டா, காரபா கூட அன்னைக்கு வந்து டோஷின் ஹேட்டோ பேரா இறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல, ஃபர்ஸ்ட் டைம் டோஷன் ஹேட்டோ இறங்கினாப்புல. இதுக்கா சொல்றேன், ஹேட்டோ ஹேட் அ ரியலி குட் கேம் பிஃபோர் தட். அவன் ஹேட்டோனா நமக்கு நம்ம கிளாப்லாம் பண்ணோம், ஓகே பையன் சூப்பரா ஆடுறான்டா அப்படின்னு. அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ப்ரோ. பையா வந்து கிட்டத்தட்ட அவன் நடுங்கினானா என்ன என்ன ஆச்சுன்னு, ஹேவிங் சம் இஷ்யூஸா தெரியல. கோல் 2 கோல் விட்டதுக்கு கிட்டத்தட்ட அவனோட மிஸ்டேக் தான் ரீசன், இல்ல ஹேண்ட்பால் வாங்கி பெனால்டி வேற. ஒன்னு சொல்ல முடியல. ஐ திங்க் எப்படி என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் இந்த ஆச்சு? ஏன்னா எஸ்டோ ஸ்கோர்டு ஃபர்ஸ்ட் கோல், செம பாஸ் சாண்டோஸ் கொடுப்பான். அந்த மேட்ச் தான் வந்து நம்ம ரோமியோ லாவியா வந்து அவர் 8வது நிமிஷமே வந்து படுத்துட்டார். அடுத்து ஏப்ரல் மேட்ச் தானே, மேட்ச் லிவர்பூல் மேட்ச். ஆமா ஏப்ரல் தான். ஆமா, பொறுமையா வந்தா போதும், இன்னும் எத்தனை மாசம் டைம் இருக்கு, பொறுமையா. அதான் அவருக்கு இப்பதான் கொஞ்சம் ஃபிட் ஆனான்னு ஆசைப்பட்டோம், அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு சனியா. அதான் வரட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது வந்து இப்படி ஒரு 6 மாசத்துக்கு பொறுமையா அந்த கோவம் ஹாஸ்பிட்டலே படுத்து திராட்சை பழம் எல்லாம் கொடுத்து விடுவோம் நம்ம இங்க இருந்து, இந்தியால இருந்து கொடுத்து நல்லா அவசரம் இல்ல. பொறுமையா வரட்டும், பிரச்சனை இல்ல. சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் சீக்கிரம் வந்துடா பரதேசி பரதேசி. இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, போய் படுத்துட்டு. அதுவும் குவாட புடிச்சிட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. என்சோ சொல்றான் ஹேவிங் சம் இஷ்யூஸ் இன் குவாட். டேய் அவன் இதுல தான்டா இஷ்யூஸ் இல்ல, பாட்சிஸ் எல்லாம் வாங்கினான். பாட்சி கீழே ஒரு மேட்ச், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆடி இருப்பான், அதுக்கெல்லாம் ஃபுல்லா படுத்துட்டான். போன வருஷம் ஒரு 3-4 மேட்ச் ஆடி இருப்பான், படுத்துட்டான். இப்போ ஒரு 3-4 மேட்ச் ஆடிதான் படுத்துட்டான். சோ அப்படிதான் இருந்திருக்கு. அண்ட் எப்போதும் போல வேற என்ன பண்றது, கைசிரோ பாப்பா நீதான் வந்தாகணும் சோ 1-1 ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலி ஹேட்டா ஒரு மிஸ்டேக் பண்ணுவான், அவங்க எடுத்துட்டு போவாங்க, ஃபர்ஸ்ட் கோல் வந்துடும், ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க. தென் செகண்ட் கோலுக்கு வந்து அவங்க கரெக்டா அவங்களும் சொல்லக்கூடாது, நல்லா நம்மள பிரஸ் பண்ணாங்க. எங்க பிரஸ் பார்த்து ஹேட்டாவை பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல ஒரு காசு கொடுப்பான், ஹேட்டோ ஹேட் அ ஹேண்ட் பால். டேய் என்னடா பண்ணீங்க, டேய் என்ன ஆச்சுடா அப்படின்னு பெனால்டி கன்சிடர் பண்ணிடுவான். ஹோர்கன்சன் தான் இன்னைக்கு கோல் கீப்பர் இன்னைக்கு. சோ ஹோர்கன்சன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஹோர்கன்சன் தான் இறங்கினா. இல்ல சாnchez தான் நினைக்கிறேன், ஹோர்கன்சன் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. ஐ திங்க் ஹேட் லைன் அப் பாத்துறோம் வாடி டக்குன்னு. லைன் அப் சாnchez தான் ஹோர்கன்சன் இல்ல, சாnchez நமக்கு தெரியும். விண்வெளி நாயகன் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கொலார பண்ணுவாப்புல, பெனால்டி கன்சிடர் பண்ண முடியல, தடுக்க முடியல, போயிட்டு அப்படியே பேசிட்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு 2-1 முடிஞ்சு. ஏன் ப்ரோ இந்த மேட்ச் நம்ம ஈஸி மேட்ச் நினைச்சோம், டஃப் மேட்ச் போல இருக்கு, எப்படியா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோம். எப்போ செகண்ட் ஹாஃப் சப் ஆன் பண்ணாங்க. ஸோ கர்னாச்சோ இறங்கினான். கர்னாச்சோ அது மேட்ச் முடிய முன்னாடி வரைக்கும் அவனை திட்டிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவன் பெருசா ஒரு கோலுக்கு அப்புறமே ஹேட் சம் பேட் கேம் அகைன்ஸ்ட் சண்டர்லேண்ட். தென் அவன் பெருசா கோல் அடிச்சா அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் உடைக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இறங்கினாப்புல ஒரு செம ஈக்குவலைசர். அப்படியே எங்க பெரிய ஐயாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரு சின்ன ஐயா அப்படிதான் சொல்லணும் நம்ம. ஸோ ஈக்குவலைஸ் பண்ணோம். ஈவன் அந்த மேட்ச் கூட அவ்வளவு சான்ஸ் கிடைச்சது ப்ரோ, சும்மா சொல்லக்கூடாது. we should have scored 2 goals extra. எனக்கு நினைச்சேன், ஓகே ஏதோ பிடிக்கிறாங்க ஏதோ பண்ண போறாங்க நினைச்சா 90 மினிட் வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியல. ஈஸி சான்ஸ் கிடைச்சு விட்டுட்டோம். 2-2 முடிஞ்சது. எனக்கு அந்த என்சோ நினைச்சா தான் பயங்கர காரணம். ஏன்னா என்சோ வந்தான், ஏகப்பட்ட சான்ஸ், அவனுக்கு நல்ல ஒரு பாஸ் போறதுக்கு, நல்ல ஒரு இது சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எதுவுமே பண்ணல. அவ்வளவு வெயிட் ஆஃப் பாஸ் ஒன்னு டவுனில் அப் எதுவுமே கரெக்டா வெயிட் ஆஃப் பாஸ் போறது. ஏன்னா வந்து அவ்வளவு சான்ஸ் இருந்துச்சு. லியாம் டிலாப் வந்து செகண்ட் ஹாஃப் சப்ஸ்டியூட்டா வந்தா, ஹோல்ட் பிளே எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டாவே பண்ணா. பட் என்சோ பெர்னாண்டஸ் வந்து
ஒரு 2 ஒழுங்கான பாஸ் போடுறத கூட அந்த கேம் நம்ம ஜெயிச்சிருப்போம். எக்ஸாக்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் ஆக்சுவலி. எனக்கு என்ன சொல்றதுன்னா லைக் ஒவ்வொரு பேரோட வீக்னஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியுது ஆப்போனன்ஸுக்கு. அவங்க கிளியர் கரெக்டாக பிளானோட வராங்க, இவெல்லாம் கண்டிப்பா ப்ரெஸ் பண்ண மாட்டோம், இல்லை இவெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு வந்து அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஹேட் அவுட் நான் ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்டேன். he was so யங் பிளேயர் தான். இது மாதிரி மேட்சஸ் எல்லாம் மிஸ்டேக். இது வந்து யங் பிளேயர்னு லைக் ரொம்ப வருஷம் ஓட்ட முடியும். ஏன்னா வந்து அயாக்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட கேம்ஸ் ஆடிதான் யூசிஎல் ஆடிதான். சோ அந்த யங் எக்ஸ்கியூஸ்க்கு வந்து இங்க வரக்கூடாதீங்க ஆக்சுவலா. சரி, அதான் ஆக்சுவலி ஏன்னா அந்த அன்னைக்கு ஹேட் அ பேட் கேம், என்ன பிரச்சனை தெரியல. பட் இருந்தாலும் இஸ் ஹேவிங் சம் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அவன் நான் இந்த மேட்சஸ் போயிடுச்சு, ஓகே உன்னாலதான் போச்சு சம்பவம். வி ஹேட் எஸ்கேப் வித் சிங்கிள் பாயிண்ட். பட் நீ வந்து அடுத்து இந்த டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான பிளேயரா ஆக போற, இப்படிதான் ஆகதான் போற. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு பர்சனலா இருக்கு. நீ வேகா மாதிரிலாம் போக மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெனாட்டோ வேகா மாதிரிலாம் போற ஆள்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, யூ நீட் டு இம்ப்ரூவ். இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து கண்டிப்பா நீ ரியலைஸ் சம்திங். ஸோ ஹோப்ஃபுல்லி, ஏன்னா லெஃப்ட் சென்டர் பேக் நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. நீ தான் ஆடியா ஆகணும் சம்டைம்ஸ் சில மேட்சஸ். சலபா டோஷன் போட்டா அங்க புடுங்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப சலபா கூட தேவலான்ற மாதிரி அந்த மேட்ச்க்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஒரு மேட்ச் தான், அந்த ஒரு மேட்ச் நம்ம கண்டிப்பா ஹைலி ரியாக்ட் பண்ணதான் செய்வோம் நம்ம. அது வந்து நேச்சர், பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றதுலாம் யாரும் ரைட்ஸ் கிடையாது. இல்ல அது வந்து ஹைலி ரியாக்ட் பண்றது ஏன்னா அது வந்து லைக் வந்து ஓகே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்னா கூட ஓகேங்களா, எப்ப இதுவா இருக்கும். லைக் லிட்டரலி ஸ்டிங்கர் 0 out of 10. எக்ஸாக்ட்லி. தொட்டது எல்லாமே பாசிங் மிஸ்டேக், கொடுத்த கோல் மிஸ்டேக். நினைக்கிறேன் ஐயோ ஒரு மிஸ்டேக் பண்ண ஃபர்ஸ்ட்லயே, அதுக்கப்புறமா ஐயோ அந்த மாதிரி ஆயிட்டான். அதான் கிட்டத்தட்ட அவன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து, ஏன்னா அவன் அயாக்ஸ் வந்து அவனோட இடம், என்ன பண்ணாலும் சரி he could have made something better. பட் இது அவனுக்கு புது பிளேஸ். அது எக்ஸ்கியூஸ் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்றேன். ஸோ ஓகே பரவாயில்ல, இந்த ஒரு மேட்ச் தானே பரவாயில்ல. 10 ஏன்னா நிறைய மேட்ச் நம்ம தெரிஞ்சே விட்டுருக்கோம். இவன் என்ன பண்ண முடியும். ஏன்னா அது மட்டும் இல்லாம அந்த மேட்ச் டோஷனோட இறங்கலாப்ல. என்னன்னு தெரியல ப்ரோ, டோஷனோட இறங்கினாலே ஒவ்வொருத்தன் மாறி ஆயிடுறான். அன்னைக்கு ஈவன் நம்ம டீம்ல இந்த ரோல்ஸ் ராய்ஸ் சலீபா இருந்தா கூட சரி, டோஷன் இருந்தா இவனா பயங்கரமான ஆளாச்சே, ஏதாவது பண்ணி விட்டுருவானே. சோ அந்த வைப் அவனுக்கு வந்து மாறி ஆயிடுச்சு. தென் அதான் ஐ திங்க் ஃபைனல் மேட்ச் ஃபுல்ஸோட நினைக்கிறேன் கரெக்டா. இன்டர்நேஷனல் பிரேக் ஃபுல்ஸோட. நான் கராபாக்கு முன்னாடி சொல்றேன், அந்த மேட்ச் மேட்ச்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஏன்னா அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு 4 கேம் பாக்கி இருக்கு. நல்லா பார்சா ஹோம் ஆட போறோம், அப்புறம் அட்லாண்டாவே, நாப்போலியாவே, அப்புறம் பாஃபோஸ் ஹோம். இந்த 4 கேமே பாத்தீங்கன்னா ஈஸி கிடையாது. பாஃபோஸும் நீங்க ஈஸி நினைக்கலாம், ஆனா வேலையில அடிச்சிருக்கானுங்க. பாஃபோஸ் ஹோம் கேம், வெல்கம் பேக் டேவிட் லூயிஸ், அதெல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் லைக் வந்து அடுத்த 3 கேமே கஷ்டமான கேம் தான். 3 கேமே ஐ திங்க் இந்த 3 கேமே ஜெயிச்சாதான் நம்ம டாப் 8 வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்க நினைக்கிறேன். சோ அதுவே கஷ்டமா இருந்தா. சோ அந்த கேம் வந்து வாஸ் லைக் a must win for us கரபா கேம். அதான் அது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நம்ம, அது பண்ணி தான் நம்ம யாருமே ஈஸி கிடையாது. சோ சம்பவ் ஏதோ மேனேஜ் பண்ண முடியும் நம்புறேன். சோ அதான் அடுத்து லாஸ்டா வரும் அதுக்கு அதை பத்தி. அதான் தென் உல்ஸோட இறங்கணும். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரை பத்தி சொல்லி ஆகும். நான் வந்து ஒருத்தனை சப்போர்ட் பண்ண இத்தனை மாசமா பெருமைப்படுறேன். கர்னாச்சோ விட்டு அன்னைக்கு செஞ்சுட்டான். கிட்டத்தட்ட உல்ஸ் கிட்ட க்ளூவே இல்லை. அவன் எப்படி சொல்றது, நான் அன்னைக்கு எத்தனையோ நம்ம செல்சி ஃபேன்ஸ் நிறைய பேர், யுனைடெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கர்னாச்சோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் ஒரு ஆளு அப்படியே சொல்றேன், அவன் கண்டிப்பா ஏதோ பண்ணுவான்ப்பா. சோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நினைச்சேன். பட் அன்னைக்கு நம்பிக்கையை அது எகேன்ஸ்ட் உல்ஸ். ஓகே வாட் எவர் உல்ஸ் அன்னைக்கு வந்து கோச்சே இல்லாம இறங்கினாங்க உல்ஸ். நான் கூட நினைச்சேன் ஏதோ பண்ணி அன்னைக்கு என்னென்னமோ லிங்க் ஆனாங்க. கேரி ஒன்னையில ஏடிகேட்ஸ் லிங்க் ஆனாங்க. பட் இப்போதைக்கு ராபர்ட் ஒருத்தர் வந்து சைன் பண்ணிருக்காப்ல மிடில்ஸ் ப்ரோக்ல இருந்து. அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா நியூ மேனேஜர் பவுன்ஸ் வந்திருக்கும். பட் அன்னைக்கு பார்த்து நியூ மேனேஜர் பவுன்ஸ் கூட அவசியம் இல்ல. நம்ம தான் வாரி வெல்லலாச்சே, சேரிட்டி எஃப்சி வாரி வெல்லலாச்சே, மேனேஜரே இல்லையா, பரவாயில்ல கொடுத்துருப்போம். ஜஸ்ட் மிஸ் அவன் கொடுக்க முடியல. somehow we done a very good job. கர்னாச்சோ made something good. சமகாண்டாச்சு. ஏன்னா வந்து பாஸ் பண்றோம் அந்த ஹிப்ஹாப் தமிழ் சாங் பண்ணி லெஃப்ட் ரைட் ஏன்னா போங்களேன், நான் ஏன்டா வெறுப்பேத்துறீங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோல் அப்புறம் ஒரு கோல் தேவைப்பட்டுச்சு. ஒரு கோல் அடிச்சோம், அப்புறம் அப்படியே ஓபன் ஆயிடுச்சு. நம்ம கம்ஃபர்டபுளா தெரியும் ஜெயிச்சிட்டோம். அதான் நெட்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கோல் அடிச்சாப்ல. எனக்கு வந்து பர்சனலா அந்த மேட்ச்க்கு அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு பிளேயர்ட்டையும் கேட்டுக்கிற விஷயம் அதுதான். நீங்க ஆடுறீங்க, நீங்க இந்த மேட்ச் நல்லா ஆட்டீங்க, அடுத்த மேட்ச் ஏன் கவுக்குறீங்க? கொஞ்சம் கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு அதுதான் ஏன் இருக்க மாட்டேது. அது வந்து நம்ம நிறைய பேசுறோம், நம்ம பிளேயர் ரொட்டேஷன் பண்றாங்க கழிச்சு இருக்க மாட்டேது. அப்படிலாம் கிடையாது. ரொட்டேஷன் பண்ணி ஆகணும். யூசிஎல் பிஎல் இந்த ஒரு ஸ்டெடியூல மேனேஜ் பண்றதுக்கு, இன்ஜுரி மேனேஜ் பண்றதுக்கு பண்ணி தான் ஆகணும்.
அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் உன்னோட கண்டினியூட்டி மிஸ் ஆகலாம், பட் அவன் ப்ரூவ் பண்ண நினைக்கிற போது அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஏன்னா என்னன்னா வார வாரம் நீ தான் ட்ரை பண்ற, வார வாரம் ட்ரை பண்ண. இதுல வந்து இது வந்து நீ ஸ்டார்ட் பண்ற, நான் உனக்கு ஒரு மாதிரி ட்ரைனிங், நீ பென்ச்ல இருக்க, நான் உனக்கு கம்மி ட்ரைனிங் அப்படிலாம் கிடையாது. எல்லா பிளேயரும் ஒரே மாதிரி தான் எல்லா இதுவும் ட்ரை பண்றாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. நீ எப்போ வந்தாலும் உனக்கு ஆற ரெடியா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அன்னைக்கு வி வேர்ன் சம்திங். அதான் ஐ திங்க் ஃபைனல் கேம் அதான் இன்ட்ரெஸ்ட் பிரேக் முன்னாடி அதான் ஃபைனல் கேம் ஆமா கரெக்ட். நல்லபடியா முடிச்சோம். நல்லபடியா முடிச்சோம். ஸோ அதான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. டோஷின் சலபாவுடைய பேரை பத்தி பேசணும் நம்ம. நிறைய அட்டாக் இப்ப டெலப் வேற வந்துட்டாப்ல. டெலப்ப வந்து ஐ திங்க் அதான் சொல்ல மாட்டேன், கோரல்பேக் மேட்ச்ல அவ்வளவு சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டான். ஐ திங்க் இன்னும் வந்து ஃபுல்லா ஃபிட் ஆகல போல இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஜாவ் பட்ரோ ஹேவிங் சம் இன்ஜுரி இஷ்யூஸ், என்சோ ஹேவிங் சம் இன்ஜுரி இஷ்யூஸ், கைசர் ஹேவிங் சம் இன்ஜுரி இஷ்யூஸ். ஒவ்வொருத்தருக்கும் இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்க ஃபுல் ஃபிட் எவ்வளவு தூரம் ஃபுல் ஃபிட் ஆகணுங்கிறது எனக்கு அது கஷ்டம், நான் சொல்ல முடியாது, உங்களாலேயும் பண்ண முடியாது. பட் நீங்க ஃபுல் என்ன சொல்ல முடியாது, சம்பவம் ஒரு சின்ன ஒரு இம்பாக்டாவது கொடுங்க. ஏன்னா இது ஒரு கஷ்டமா சீசன் நமக்கு. இது எப்படி என்ன பண்ண போறோம்னு தெரியாது. அடுத்தடுத்து ஒரு டஃப்பான ஃபிக்சர்ஸா இருக்கு. பேர்ன்லி கூட விட்டுருக்கு. இனிமேதான் நமக்கு ஆரம்பிக்கே போதாது. அதுக்கு நான் டீடைலா வரேன். பட் நீங்க சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ண போறோம். சம்ஹவ் ஃபுல் ஃபிட் ஆகிருங்க, வேற என்ன கேட்க முடியும். ஃபுல் ஃபிட் ஆகி அட்லீஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணால்தான் நம்ம கிளப் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் வழி தலை காட்ட முடியும். இல்லைன்னா வந்து தலையை துண்டு போட்டு ஓகே போயிட்டு வரேன் கோவிந்தா அப்படின்ற மாதிரிதான் வந்து நமக்கு போக வேண்டியதா இருக்கும். ஸோ தென் இதுக்கப்புறம் நமக்கு ஓகே லெட்ஸ் see what happens here after. அவ்வளவுதான். அண்ட் இன்ஜுரிஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. ஆஃப்கோர்ஸ் என்சோ வந்து அர்ஜென்டினா டியூட்டிக்கு போகல, 2 வாரமா கோபம்லயே இருந்தா. அப்படி பெட்ரோ நெட்டோவும் வந்து போர்ச்சுகல் டியூட்டிக்கு போகல. ஜோ பெட்ரோ வந்து ஒரு நாக்க ஷேக் ஆஃப் பண்ணி ஒன்னு கேம் ஆடினா. எஸ்டவா வந்து எமிரேட்ஸ்ல கோல் அடிச்சான். ஹோப்ஃபுல்லி நாட் லாஸ்ட் டைம் எமிரேட்ஸ் அடிக்கிறது அது ஒரு அப்படின்னு சொல்லிக்கலாம். கைசேரும் இன்டர்நேஷனல் டியூட்டில போனா அப்படி ஹோப்ஃபுல்லி இன்ஜுரி இல்லாம திரும்புறா அப்படி. அண்ட் மத்தபடி இன்ஜுரி வைஸ் பார்த்தோம்னா மெயின் இன்ஜுரி கன்சர்ன் ஆஃப்கோர்ஸ் நமக்கு பாமர் தான். பாமர் வந்து பார்சா கேமுக்கு வர மாதிரி ட்ரை பண்றானுங்க. பட் வந்து ரஷ் பண்ண தேவையில்லை. அது வந்து அது என்னன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா, ஓகே ஆடுறான், மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆட்டி மறுபடியும் இன்ஜுரி ஆயிட்டேன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் போவான். அதேதான் யுனைடெட் மேட்ச்லயும் ஆச்சு. ஏன்னா அந்த கேம் முன்னாடியே பாமருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு. அதையும் மீறி பாமர் ஸ்டார்ட் பண்ண அப்படி சொன்னாங்க. அதை நினைச்சாதான் கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. ஸோ ஃபுல்லா ரெஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா வா, ஒன்னும் அவசரமே இல்லை. எனக்கு பார்சா மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சப்பா வந்தா கூட எனக்கு போதும். ஏன்னா வந்து எனக்கு அந்த கேம்ல எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணனும்னா ஒரு ஆசை. பட் பாப்போம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா எஸ்டோ பார்சா ஃபேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு இல்ல சொல்றேன், நமக்கு எகென்ஸ்டா எப்படி சொல்றது, நம்ம செல்சி ஃபேன் சொல்லிட்டு நமக்கு எகென்ஸ்டா கோல் அடிச்ச நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதர் ஃபேன்ஸ் சொல்லிட்டு நம்ம டீமுக்கு வந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஈடன் ஹசார்ட், உங்களுக்கு பாஸ்ட் பார்த்துருப்பீங்க. சோ இது என்னன்னா வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். பால்மர் இப்பதான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் செப்பரேட்டா. ஒரு இந்த 2 days மேட்ச் நியூஸ் கிடைச்ச வரைக்கும். அண்ட் வந்து இப்ப ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ப்ரோ, தாமஸ் டூக்கல் பத்தி. ரீச் ஜேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தாப்புல ஒரு பிரஸ் மீட் போட்டிருந்தாங்க. நீங்க அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு, இன்னும் ரீச் ஜேம்ஸ் இன்ஜுரி ஆகாது. என்னது ஆச்சரியமா இருக்கா? யோ பார்த்து பொத்தி வச்சிட்டு இருக்கோயா, எங்களுக்கு தாயா தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. ஒரு பயங்கரமான நல்ல வேலை அது. ஆமா, அவர் ஆக்சுவலி அவர் நக்கலா சொன்னாரான்னு தெரியல. போன மேட்ச் இறக்கல, போன இன்டர்நேஷனல் பிளாக் மேட்ச்ல வந்து ரீச் ஜேம்ஸ் வந்து இறக்கல. சம்பவம் ஒரு கோடி கும்பிடு தயவு செஞ்சு இறக்காம ஏதாவது பண்ணி விட்டு. ரீச் ஜேம்ஸ் இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு கேப்டன், அந்த ஒரு லீடருங்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. வெந்தோ வி ஹேட் கூஸ்டோ இருந்தாலுமே சரி, ரீச் ஜேம்ஸ் வந்து அந்த ஒரு இதே வேற மாதிரி இருக்கும். ஓகே எப்படியோ ஃபிட்டா வந்துருவான்னு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஒருத்தரை பத்தி சொல்லி ப்ரோ, நான் பெருசாலாம் வந்து ஒரு பிளேயரை பத்தி சொல்ல விட்டுட்டேன், கூஸ்டோ பத்தி சொல்ல விட்டுட்டேன். கூஸ்டோ வந்து இப்ப ரீசெண்டா மிட்ஃபீல்ட் ஆடிட்டு இருக்கான். லாவியாக்கு அந்த பிளேயருக்கு சப்ஸ்டியூட்டா ஆடிட்டு இருக்கான். He's having some good game. நம்ம அவ்வளவு சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது. டீசெண்டா ஸ்பர்ஸ் மேட்ச் டீசெண்டா ஆடுறான். இஸ் கோயிங் டு கெட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க பண்ண போறாங்க கேள்விப்பட்டேன். எனக்கு பர்சனலா பிடிச்ச பிளேயர் கூஸ்டோ வந்த நாள்ல இருந்து. ஸோ ஈவன் நீங்க இன்டர்நேஷனல் பிரேக்லயே பார்த்தா கவுண்டேவுக்கு பதிலா கூஸ்டோ செம்ம இம்பாக்ட் கொடுத்தான். ஸோ பாப்போம் அந்த ஒரு ஃபார்ம் அப்படியே பிடிச்சிட்டு வரானான்னு பார்ப்போம். தென் அவ்வளவுதான். எனக்கு பெருசா இப்போதைக்கு நிறைய பேசிட்டோம் நம்ம இந்த இன்டர்நேஷனல் புக் முடிஞ்ச வரைக்கும். தென் நெக்ஸ்ட் ஃபிக்சர்ஸ் பத்தி பேச போறோம். ஃபிக்சர்ஸ் பத்தி சொல்லி ஆனணும். ஏன்னா
அகைன் நமக்கு வரிசையா 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு 2 நாளைக்கு 3 4 நாளைக்கு ஒரு தடவை கேம்ஸ் வந்துட்டே இருக்கு. நமக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நமக்கு ஒரு லைக் வந்து டிசம்பர் முடியிற வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு வாரம் தான் நமக்கு வந்து இந்த மிட்வீக் கேம்ஸ் கிடையாது, which is the Newcastle game அவே நியூகாசல் டிசம்பர் 20th, அப்போ ஆஸ்திரேலியால ஹோம் கேம் டிசம்பர் 27th. இந்த ரெண்டு கேமுக்கு நடுவுல தான் ஒரு வாரம் பிரேக் இருக்கு. மத்தபடி கேம்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கு. ஸ்டார்டிங் வித் பர்ன்லி அவே, அதுக்கப்புறம் பார்சலோனா ஹோம்ல சாம்பியன்ஸ் லீக்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அப்புறம் ஆர்சனல் ஹோம், அப்புறம் லீட்ஸ் யுனைடெட் அவே, அப்புறம் போர்ன்மத் அவே, அப்புறம் அட்லாண்டா அவே, அப்புறம் எவர்டன் அட் ஹோம், கார்டிஃப் சிட்டி அவே. சோ வரிசையா நமக்கு வந்து வந்துட்டே இருக்கு. எந்த கேமும் ஈஸி கேம் கிடையாது. எல்லா கேம் நம்ம வந்து அதாவது வந்து நம்ம வந்து எல்லா கேமும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா வந்து எனக்கு என்ன புரியலன்னா, பெரிய டீம்ஸ் ஓகே ஒரு மாதிரி போறானுங்க, பட் சில ஜெயிக்க வேண்டிய டீம்ஸ் எல்லாம் ஓகே எவ்வளவு பெருசா எஃபர்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ல உருட்டி அந்த மாதிரி ஜெயிக்கலாம். எனக்கு அதான் பயமா இருக்கு, பர்ன்லியோட அந்த மாதிரி பண்ண போறோன்னு. ஹோப்ஃபுல்லி பண்ண மாட்டாங்க, பட் அந்த ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. ஆக்சுவலி பர்ன்லி ரெலகேஷன்ல வந்திருக்காங்க, நாம யாரு பாரிவலர் பரம்பரை. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ எதுவும் சொதப்பாம பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும் ப்ரோ, நம்ம கடைசியா அப்ப அரசனல் ஜெயிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தி பாருங்க. 2021-22 சீசன்ல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மேட்ச் ஆடணும் ஆர்சனலோட அவேல எமிரேட்ஸ்ல ஜெயிச்சோம். அண்ட் ஆர்சனலும் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு, நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தா ஆடணும். அது லுக்காகோட ஃபர்ஸ்ட் கேம் அது போட்டவங்களை செஞ்சோம். ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் அடிச்சு எனக்கு 2018 நினைக்கிறேன். 2018க்கு அப்புறமா மிக்கலாட்டடாக்கு வந்து ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல ஒரு ரெண்டாவது ஹோம் கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா ஐ திங்க் வந்து 3 கேம் அடிச்சா ஜெயிச்சா அப்படி, அதுக்கப்புறம் 2-3 டிரா. சோ மிக்கலாட் ஆர்சனலுக்கு வந்து கடைசியா 3-4 இது வந்து ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்கானுங்க. இந்த மிஸ்டர் பேக்ஸ்டாபர் வந்து அன்னைக்கு ஓவர் அடிச்சு நமக்கு ஜெயிக்க வச்சாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் 5 years மேல ஆயிடுச்சுங்க, ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா தே ஸ்டில் ஐ திங்க் தே ஆர் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இந்த பிரீமியர் லீக் கரண்ட்லி. எந்த பக்கம் ஃபிளாஸ் கிடையாது. ஈவன் தோ தே ஹேட் சம் இன்ஜுரிஸ் லைக் ஓடிகார்ட், ஹாய் ஹேவர்ட்ஸ், மடுவக்கி, they are doing very good. ஈவன் இப்போ அந்த கேப்ரியல் இன்ஜுரி ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது, பட் ஸ்டில் அவங்க இந்த இன்காப்பி மஸ்கேரா கூட அவங்களுக்கு அந்த கவர் நல்லா இருக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பர்சனலா சொல்றேன், ஐ திங்க் நான் ஒரு ஃபுட்பால் ஃபேனா சொல்றேன், அவங்களுக்கு இருந்த ஓட்டை எல்லாமே அடைச்சிட்டாங்க ஆர்சனலை பொறுத்த வரைக்கும். டிஃபெண்டர்ஸ் பேக்கப், மிட்ஃபீல்டர்ஸ் பேக்கப், அண்ட் ஃப்ரண்ட் லைன்ல பேக்கப். யோக்கரஸ் வந்துருவான், மடுவக்கி சொல்ல மாட்டேன், இன்டர்நேஷனல் பேக்கப் யோக்கரஸ் வந்துருவான், மடுவக்கி வந்துருவான். ஸோ நிறைய பீப்புள்ஸா வந்துடுறதா வந்து நேற்று நான் சின்ன பேச வரைக்கும் கேள்விப்பட்டேன். ஸோ இதான் நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஜெயிப்போம் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் பர்சனலா நம்ம டீம் பத்தி தெரியும். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 2 இன்டர்நேஷனல் பேக் முன்னாடி வீடியோ பண்ணும்போது யுனைடெட் மேட்சா சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிப்போம் ப்ரோ அப்படி சொல்லியிருந்தேன். முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம விண்வெளி நாயகன் செஞ்சு செய்ய, அதெல்லாம் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன், அது வேற எதுவும் முடியாது. அதனால இனி மேட்சஸ் நீங்க சொன்னீங்க ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கு, எல்லாமே டஃப் தான் ப்ரோ. நம்ம வந்து எப்படி இந்த ரேஸ்ல பொறுத்த வரைக்கும் அடிச்சு பிடிச்சி நிக்க போறோம். ஏன்னா இன்னும் வி ஹேட் சம் இஷ்யூஸ் இன் அவர் ஸ்குவாட், இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்கு. இந்த 2 weeks பிரேக் எத்தனை பேர் ஃபிட் ஆச்சு, எத்தனை பேருக்கு ரெக்கவர் ஆச்சுன்னா தெரியாது. ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. பட் நெட்டோ ஹேட் சம் இன்ஜுரி. ஸோ ஆல்சோ அதான் எனக்கு கேட்கறேன்னா, உங்க பெஸ்ட்டை கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஈவன் நான் ஏன் சொல்றேன்னா, பர்ன்லிக்கு அடுத்து பார்சலா ஒரு டீம் இருக்கு. பார்சா ஹேவிங் சம் அவங்க வந்து என்ன சொல்லலாம், அந்த ஒருத்தர் இருக்கான் ஹான்சி ஃபிளிக். நான் 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஹான்சி ஃபிளிக் நம்மள பேர்ன்ல இருந்தப்ப என்ன அடி அடிச்சா உங்களுக்கே தெரியும், அந்த 2020 ஃபிராங்க் லாம்பா சீசன்ல. ஸோ வி டோன்ட் நீட் டு அண்டர்எஸ்டிமேட் த டீம். அது மட்டும் இல்ல, ஃபெர்மின் லோபஸ் நம்மளுக்கு ஹெவியா லிங்க் ஆனப்பல நமக்கு எகென்ஸ்டா கோல் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அண்ட் ஈவன் நம்ம அன்னைக்கு கூட ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, பார்சா ஃபேன்ஸ், ஒரு ஜஸ்ட் நான் கேள்விப்பட்டேன், எஸ்டோவாவுக்கு அன்னைக்கு ட்ரையல்ஸா ப்ரோ பார்சா மேட்ச்ல அப்படின்னா ட்ரையல்ஸ் தானே பேசுவீங்க. பட் எனிவேஸ் பார்சா ஆர்சனல் மேட்ச் ரொம்ப பெருசா நான் எதிர்பார்க்கறேன் மீன்ஸ் ரொம்ப டஃப்பான மேட்சா பார்க்கப்படுது. அன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஊரே நமக்கு எகென்ஸ்டா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ண போறோம்னு தெரியல. அண்ட் வி ஹேவ் சம் பிக் கிரவுண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸ். ஸோ போர்டிமவுத், அட்லாண்டா, அது போல நிறைய மேட்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ லீட்ஸ் யுனைட்டடவே பேருக்கு தான் ஈஸி, லைக் பார்க்க இதுவாமே தவிர லைக் லீட்ஸ்வேனாவே கஷ்டம் தான். அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத லீட்ஸ் செல்சி ஆக்சுவலி ஒரு ரைவல்ரி. ஆமா, நிறைய பேருக்கு தெரியாது அது ஆக்சுவலி ஒரு ரைவல்ரி. அது
ஈவன் நான் லீட்ஸை பத்தி சொல்லி ஆகணும். அந்த அர்சனல் மேட்ச்ல பார்த்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆடினாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல அவங்க டிம்பர் செட் பீஸ் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓப்பன் ஆயிட்டாங்க. ஸோ அதான் சொல்றேன், நான் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்சோ மரஸ்கா ஏதாவது பண்ணி செட் பீஸ் கோல் போட்டீங்கன்னா ஆப்போன் லைட்டா லிட்டில் பிட் லைட்டா ப்ரோக் ஆகும். அப்ப டக்குன்னு நம்ம உள்ள வந்து நம்ம என்னன்னா என்ன பொறுத்த என்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணா ஒரு ரெண்டாவது ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணி நம்ம இது சில வாட்டி உட்காந்துரும் பின்னாடி, அதான் பிரச்சனை. ரெண்டாவது ஏன்னா சதர்லாண்ட் மேட்சும் அதான் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணி அப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணல. கேரபாக் மேட்சும் அதே தான் பண்ணோம். ஸோ நம்ம முதல்ல ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணி கீப் ஆன் அட்டாக்கிங். நம்ம வந்து பின்னாடி உட்கார்றது வந்து 89th மினிட்ல பண்றதுன்னா அது வேற விஷயம். ஃபர்ஸ்டே வந்து நம்ம இது கொடுக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் பிரெக்மேட்டிக்கா பண்ணணும் ப்ரோ. என்சோ மரஸ்கா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க வந்து கண்ணு வலிக்க பாஸ் போறதுலயோ இல்ல ஜேடிபி ஆறதுலயோ ஒரு புண்ணியம் கிடையாது. ரெண்டாவது மேட்ச் போச்சுன்னா போச்சுதான். வி ஷுட் டூ சம்திங் ஹியர் ஆஃப்டர். நம்ம வந்து இந்த செல்சி போன வருஷம் கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிருங்க ப்ரோ, ஓரம் கட்டிருங்க. இந்த இன்னைக்கு வரக்கூடிய பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்து இந்த ஒரு டாப் 4 ரேஸை இந்த சீசன் எண்ட் வரைக்கும் ப்ராப்பரா. ஏன்னா டிசம்பர் மாசம் வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஏதோ ஆயிரம் நமக்கு. ஸோ அதை வந்து நம்ம டிசம்பர் வரல, பைதவே நவம்பர்ல தான் ஆகிறோம். நவம்பர்ல தான் இருக்கும். என்ன நான் எனக்கு என்னன்னா நம்ம டிசம்பருக்குள்ள இருக்க மாதிரியும் 4-5 மாசமாவே எனக்கு ஃபீலா இருக்கு. ஸோ நம்ம ஆடுற ஆட்டம். ஸோ அதான் பார்ப்போம். நான் இந்த ஸ்லம்புங்கிற ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். ஸ்லம்ப் வராம யூ ஷுட் மேனேஜ். என்சோ மரஸ்காட்ட ஒரு ரெக்வஸ்ட், சொல்றீங்க பண்றது வந்து நல்லதா இருக்கு, ரொட்டேஷன் கரெக்டா பண்றீங்க. பட் நீங்க உங்கள்ட்ட இஷ்யூஸ் இருக்கு. நீங்க சொல்றீங்க நான் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் பண்றீங்க. இன்னும் இந்த டீம் க்ரோயிங். ஐயோ நீங்க வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் இயரியா உனக்கு, நீ வந்து இப்பயும் நீ வந்து கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து சரியா விஷயம் கிடையாது. நீ பெப்போர் அசிஸ்டன்ட், அங்க ஒருத்தன் பெப்போர் அசிஸ்டன்ட் ஒருத்தன் பயர்ல பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க கம்பெனின்னு ஒருத்தன். ஸோ அவங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ யூ ஷுட் டூ சம்திங். பெப்போர் டிசிப்ளின்ங்கிறத ப்ரூவ் பண்ணு. வேற என்ன பெருசா கேட்டுற போறேன் அந்த டீம் கிட்ட. எங்களை வந்து டிப்ரெஷனுக்கு தள்ளாம நல்லா ஆடி கொடுங்கடா, இல்லைன்னா வெளியே தலை காட்ட முடியல போற வரலாம் அடிக்க. அந்த சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்குலாம் ஒரு கண்டென்ட் ஆயிடும். ஒரு மேட்ச் தோத்தோம்னா அந்த நெக்ஸ்ட் வீக் பூரா வரைக்கும் என்சோ மரஸ்கா வந்து சேக்காக போறாரா, அடுத்து என்ன ஆக போகுது, அந்த பாலிமர் நியூஸ்ல வர மாதிரிதான். அடுத்து என்ன காத்திருங்கள், இறைவனா தான் அடுத்த கோச்சா, அடுத்தது என்ன குற்றமும் பின்னணின்ற மாதிரிதான் நம்மளை வச்சு செய்வாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிக்கிறோம் வித் பாயிண்ட்ஸோட. வேற என்ன பெருசா கேட்ட போதும் டீம் கிட்ட. ஃபிட்டா இருங்கடா, இன்ஜுரி ஆகாம இருங்க. அதான் ஒரு பெரிய இன்ஜுரிக்கு இதுதான் மேட்ரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், போன இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா நமக்கு ஃபர்ஸ்ட் கேமா போட்டாங்க. இந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் கேமா போடுறாங்க. பர்ன்லி, பார்சா, ஆர்சனல், லீட்ஸ், போர்ன்மவுத் கேம்ஸ் வந்துட்டே இருக்கு திக் அண்ட் ஃபாஸ்ட். ஸோ அதை ஏற்ற மாதிரி தயாராகிக்கங்க செல்சி ஃபேன்ஸ்க்கு. என்னன்னாலும் நடக்கலாம். ஏன்னா நம்ம டீம் என்ன பண்ணோம் நமக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு நினைச்சா வேற லெவல் ஆடுவாங்க, ஒரு நாளைக்கு நினைச்சா ஃபர்ஸ்ட் இயர்ல உருட்டி ஏதோ பண்ணுவானுங்க. ஸோ தயவு செய்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் செல்சி கிட்ட, எல்லா கேமுமே ஒரு லைக் இந்த பிஎஸ்டி கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணமோ அதே மாதிரி எல்லா கேமும் அப்ரோச் பண்ணா நல்லா இருக்கும். என்னோட இது எல்லா மேட்சும் ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் அந்த தாட் ப்ராசஸ் மென்டாலிட்டி எல்லா டீம்ஸ்க்கும் அகைன்ஸ்டும் ஒரே மாதிரி இருக்கணும். லூஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா இப்ப பண்ணணும், எப்ப பண்ண போறோம். ஏன்னா லைக் எப்படி சொல்றது, நீங்க போன வருஷம் நான் இந்த சீசன் ஸ்டார்டிங் சொன்னதுதான், நீங்க போன டாப் 4 முடிச்சீங்க. இந்த வருஷம் டாப் 4 முடிக்கிறீங்கன்னா பெரிய ப்ராக்ரஸ் கிடையாது. யூ ஷுட் வேர்ன் சம்திங். ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் டிராஃபி அது உங்களால பண்ணலன்னா நீங்க கிளப் வேர்ல்டு கப் சாம்பியன் சொல்ல முடியாது. நீங்க வந்து இல்ல போன வாட்டி இந்த 4th பண்ணோம் கான்ஃபரன்ஸ் லீக் ஓகே, அது ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓகே, பட் இந்த வாட்டி இம்ப்ரூவ்மென்ட் வேணும். அது நீ தேர்ட் அண்ட் டூ, நீ ஏதாவது ஜஸ்ட் ஒரு கம்பீட் பண்ண ஒரு டிராஃபிக்கு நீ வந்து ஜெயிக்கணும் கூட எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு என் டீமோட நிலைமை அப்படி இருக்கு. நீ வந்து ஜஸ்ட் கம்பீட் பண்ணி டீப்பரா போ. நீ யூஸ்வல் கண்டிப்பா யூஸ்வல் நம்மளால அடிக்கவே முடியாது. ஏன்னா பெரிய நிறைய நல்ல டீம்ஸா இருக்கு, நம்மள பெட்டர் டீம்ஸா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், நான் ஹானஸ்டா சொல்றேன். எஸ், நான் லெட்ஸ் பி ஹானஸ்ட் வித் யூ. ஸோ எந்த காம்படிஷன் தான் டீப்பரா போங்க. நீங்க எப்படி கோட்டை விட்டு நிக்காதீங்க. நான் பெருசா வேற கேட்டுற போறோம். நாங்க லைக் ஓகேடா, இந்த கிரபோ கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம், எஃப்ஏ கப் டீப்பரா போய் யூசிஎல் வந்து ஆல்மோஸ்ட் செமிஸ் வரைக்கும் ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு நேம் நமக்கு இருக்கணும். நீங்க அது ஏன்னா டஃப் டைம் ப்ரோ, டஃப் டைம் ஹேட் ஃபாலர்ஸ். ஏன்னா இன்னைக்கு சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ என்ன உங்களுக்கே டஃப் டைம்னா எங்களுக்கு யோசிச்சு பாருங்க ப்ரோ. மற்ற டீம்ஸும் சொல்லலாம், லிவர்பூல் ஃபேன்ஸா சொல்லலாம்,
எங்க நிலைமை எங்களுக்கு தாண்டா தெரியும். நாங்க வந்து இதை ஒட்டு போட்டு அதான் அதேதான். இந்த சுந்தர டிராவல்ஸ் படம் மாதிரி அங்கங்க ஒரு இலை வச்சு அப்படியே வச்சு கவர் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் இருக்கிறவனை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி விண்டோ வரப்போகுது அடுத்த இதுல. சோ அது என்ன பண்ண போறோம், ரீகால் என்ன பண்ண போறோம், ஒரு சென்டர் பேக் ஏதாவது பண்ண போறோமா, இல்ல இருக்கிறவனை தரத்த போறோமா, இதெல்லாம் அது வரைக்கும் ஓட்டணும். எப்படியோ அது வரைக்கும் ஃபஃபான் இன்ஜுரி ஆகாம இருக்கணும். தெரியாது, பாய் வச்சிட்டல தெரியாது, அது வேற ஒண்ணு. பஃபோனா பத்தி நான் ஒரு சொல்லி அவனுக்கு ஆக்சுவலி அவன் ஃபிட்டா தான் நல்லா ஆடுறான். ஃபிட்டா இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுறோம். பெஸ்ட் சென்டர் பேக். ஆனா பிரச்சனை என்னன்னா ஃபிட்டா இருக்கணும். ஒண்ணுதான் பிரச்சனை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, நீங்க ஜொஃபோனை கிரிட்டிசைஸ் பண்றீங்க போல என்கிட்ட சொன்னாங்க. சொன்னாங்க பொறுத்த வரைக்கும் அவன் ஃபிட்டா இருக்கணும்ப்பா, வருஷத்துக்கு இப்படி ஆடுறான். ஃபிட்டா நல்லா அப்ரிஷியேட் பண்ணாமையா இருக்க போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ இட் இஸ் நான் கேட்கறதுதான், நீ ஃபிட்டா இருந்தா ஆடி. எல்லா பிளேயர்ஸ்க்கு சொல்றதுதான். முக்கியம் ரோமியோ லாவியா அவர் சொல்லி ஆகணும், லிவர்பூல் மேட்ச் தான் வரணும் அவசியம் கிடையாது, அடுத்த மேட்ச் வரலாம். ஓகேவா, வந்தா அங்கதான் வருவேன், அங்கதான் நொட்டுவேன். நான் என்ன பண்றது? சோ உனக்கு லிவர்பூல் மேல காண்ட் இருந்தா நீ தனியா போய் காட்டு, அது எங்கள்கிட்ட இருந்து இன்ஜுரி ஆயிட்டு காட்டாது. சோ தயவு செஞ்சு நீயே ஃபிட்டாவா. கைசிரோ எப்படி சம்மோர் நீ மேனேஜ் பண்ணிட்டு இருக்க, ஃபிட்டா ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் நிறைய பிளேயர்ஸ் நான் சொல்லி அவனுக்கு ஜாவ் பெட்ரோ பால்மர் சொல்லிங்க நீங்க பொறுமையா வந்தா போதுன்னு. ஸோ அவருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஏன்னா இப்போதைக்கு பால்மர், எஸ்டவோ, ஜாவ் பெட்ரோ அவங்களோட காம்போ இப்படி இருக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த காம்போ சீக்கிரம் பார்ப்போம் நம்புறேன். நீங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போகாம சம்ஹவ் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த இதை கொண்டு போவோம், பார்ப்போம். லெட்ஸ் see how it ends. ஆமா, அப்படின்னு யோசிச்சு நம்ம இந்த ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் செட் பிக்சர்ஸ்க்குள்ள நம்ம போவோம். எப்படிங்கிறத நம்ம அடுத்த இதெல்லாம் நம்ம சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்க என்ன யோசிச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம எப்படி பண்ணுவோம், உங்களுடைய கொஞ்சம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணணும் அது கூட பண்ணுங்க நீங்க. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து இப்போல டிசம்பர் இந்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சம்பவமாவே இருக்கு. எல்லா கேம்ஸுமே நம்ம சம்பவம் தான் தயாராக இருக்கணும். இதுல தெரிஞ்சிடும் நம்ம சீசன் எப்படி முடிய போகுதுன்னு. எக்ஸாக்ட்லி மேல போதா ஊத்த போதான்னு இந்த ஒரு மாசத்துல நம்ம தெரிஞ்சிடும். நம்ம லட்சம் என்ன நமக்கு தெரிஞ்சிடல. சோ ஏன்னா வந்து எல்லா 3 காம்படிஷனுமே இருக்கு. பிரீமியர் லீக்கும் இருக்கு, கேரபோக்கா பார்சலோனா இருக்கு, சாம்பியன்ஸ் லீக்கும் இருக்கு. எஸ்பெஷலி 2 முக்கியமான சாம்பியன்ஸ் லீக்ல பார்சலோனா அட்லாண்டாவே, இது ரெண்டுமே பெஸ்ட் கேஸ் நம்ம ஜெயிச்சா நம்ம ஓகே அளவுக்கு இதுவா இருப்போம். அப்படியும் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணோம்னா அது ஒரு வேற மாதிரி ஓடியுது. ஃபர்ஸ்ட் பர்ன்லியாவே இந்த கேமை ஜெயிக்கணும். ஏன்னா ஆர்சனல் வந்து ஸ்பர்ஸ் ஆடுறாங்க, அவேல் ஆடுறாங்க. நீ பிரச்சனை இல்லை, ஆர்சனலும் ஸ்பர்ஸ் தான் ஜெயிப்பானுங்க, அது வேற விஷயம். மேன்சிட்டி வந்து நியூகாஸ்ல் ஆடுறாங்க. ஸோ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம ஃபர்ஸ்டே ஜெயிச்சு ஓகே உங்களுக்கு ப்ரெஷர் போட்டீங்கன்னா மேபி என்ன ஆகும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா கேம் பை கேம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அரியணம்ல வழக்கம் போல நன்றி. எப்பவுமே கரெக்டா ஜாயின் பண்றதுக்கு பண்ண முடியல என்றும் கூட சத்தம் நீங்க வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். அதோட நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி. பை गाइस. அட் தி செல்சி.